சக்ஸஸ் எப்படி வரணும் அப்படின்னா, நீங்கள் இன்னொருத்தவங்க சக்ஸஸை பார்த்து கொண்டாடினா மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். இன்னொருத்தனுடைய சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டதா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இது எல்லாமே ஒன்றை கொடுத்து தான் இன்னொன்றை பெறுகிறோம். அதுதான் இந்த யூனிவர்சல் லா. இதே தான் வந்து காதலுக்கும். ஒரு காதலை நீங்கள் கொண்டாடும் பொழுது, ஒரு அன்பை நீங்கள் கொண்டாடும் பொழுது தான் உங்களுக்கு அன்பு வந்து சேரும். ஓகேவா? இல்லைனா இதை எல்லாமே சாத்தியம் இல்லை. இங்கே யாருமே வந்து என்னென்னா சுயம்பு இல்லை. அடிபட்டு உதப்பட்டு தான் கற்றுக்குறோம். ஆனாலும் கற்றுக்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். இதுதான் நான் வந்து சொல்ல வர்றது என்னென்னா, சக்ஸஸ்ஸு, ஹாப்பினஸ்ஸு, லவ்வு எல்லாமே நீங்கள் இன்னொருத்தவங்களுடைய லவ்வையோ சக்ஸஸையோ ஹாப்பினஸ்ஸையோ ஹாப்பியாக நீங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு மற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும். அதர்வைஸ் நீங்கள் புழுங்கி சாக வேண்டியதான். உங்களுக்கு சக்ஸஸோ அன்போ ஹாப்பினஸோ கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம். அந்த வீடியோ பார்த்ததுமே டக்குன்னு மைண்டில் தோணும், கடன்னு ஓடும் மைண்டில். சரி, இதை இப்படி பேசி முடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம், பொறாமை மட்டும் படாதீங்க. பொறாமப்பட்டீங்கன்னா உங்களால் வாழவே முடியாது. ஒரு வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாமல் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய உழைப்பை நீங்கள் தன்னால் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவாக மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதுதான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம். இது வந்து நான் வந்து சீசன் 4 5 3 தெரில. ஆனால் இந்த இத்தனை வருஷங்களில் நான் இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இதில் நான் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்றதுனால தான் இதை வந்து ஸ்ட்ராங்காகவும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி.